அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி தேர்வர்களுக்கான ஒரு மிக முக்கியமான அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிஜிடிஆர்பி தேர்வர்களை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் பிஜிடிஆர்பி தேர்வுக்கு தயாராகிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான ஒரு எச்சரிக்கையான விஷயம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ குறிப்பாக நீங்கள் மறக்காமல் இந்த விஷயத்தை மட்டும் நோட் பண்ணணும். நீங்கள் தேர்வு எழுதும்போது அந்த முதல் 20 வினாக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக தமிழில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தமிழில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு 20 கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஃபஸ்ட்டு வரக்கூடிய 20 கொஷின்ஸ் தான் 2 மார்க்ஸ். ஸோ உங்களுடைய வினாத்தாள் கொஷின் பேப்பர் வாங்குங்க. உங்களுடைய கொஷின் பேப்பர் டெஸ்ட் எழுதும்போது உங்களுடைய கொஷின் பேப்பர் வாங்கி பார்த்தீங்க அப்படின்னாக்கா முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது எதுக்கு எவ்வளோ மார்க்கு, எந்த 20 கொஷின்ஸ்க்கு 2 மார்க் தராங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால் அந்த வினாக்களுக்கு மட்டும் எச்சரிக்கையாக கொஞ்சம் பொறுமையாக பதில் கொடுங்க. ஸோ அவசரப்பட்டு பதில் அளிக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக கூட மற்றதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக கூட அது கடைசியாக பண்ண வேணாம். அதாவது ஸ்டார்டிங் உடனேயும் பண்ண வேணாம், லாஸ்ட்டாகவும் பண்ண வேணாம். கொஞ்சம் அதுக்கான ஸ்பேஸ் ஒதுக்குங்க. ஏன்னா 2 மார்க்கு ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும். ஸோ அந்த மாதிரி வினாக்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ இந்த முதல் 20 கொஷின்ஸுக்கு 2 மார்க் பார்த்தீங்களா, இதுவே போதுமானது. நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டியில் மார்க் எடுப்பதற்கு இந்த 20 வினாக்களே போதுமானது. இந்த 20 வினாக்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய மதிப்பெண்களே போதுமானது. அடுத்த 10 கொஷின்ஸ் பிரச்சனையே கிடையாது. அடுத்த 10 கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பாட்டுக்கு டக்குன்னு நீங்கள் படித்ததை வச்சு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட்டா? ஸோ அதனால் பிஜிடிஆர்பி தேர்வர்களை பொறுத்தவரை ரொம்ப கவனிப்பாக இருக்க வேண்டியது இந்த மார்க் ஸ்கோர் விஷயத்திலும் டெஸ்ட் ப்ராக்டிஸ்லேயும் ரொம்ப. நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள். இப்போ பிஜி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னாக்கா இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ரிவிஷன் அண்டு டெஸ்ட் டைம் தான். ஸோ அகைன் எந்தெந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க, அது கேள்வி எப்படி இருக்கும், ஆன்சர்ஸ் எப்படி இருக்கும், ஸோ இந்த மாதிரி விஷயத்த அகைன் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டே இருங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு எக்ஸாமில் கை கொடுக்கும். மீண்டும் புத்தகத்தையே பார்த்து கொண்டிருப்பது உங்களுக்கு ஸ்கோராக மாறாது. கொஷின் அண்ட் ஆன்சர்ஸாக பார்த்து பழகுங்க. இப்போ கொஷின் அண்ட் ஆன்சர்ஸாக இந்த கேள்விக்கு இப்படி தான் பதில் இருக்கும், இந்த ஆப்ஷன்ஸ்க்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றத பார்த்து பழகுங்க. ஸோ அதனால் பிஜிடிஆர்பி தேர்வர்கள் எச்சரிக்கையாக இந்த விஷயத்தில் கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லிக்கிறேன். நன்றி.